இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவன் வாழ்த்தி வரவேற்கிற பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருடைய கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறார். நம்மை நடத்துகிற தேவன் அவர் போதுமானவர், அவர் புதுமையான தேவனாக இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுவோமா? வாருங்கள் பிரியமானவர்களே, தொடர்ந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் துதி வேலைக்குள்ள நாம் கடந்து செல்வோம். 115ஆம் சங்கீதம் வசனம் 1 தொடங்கி 3 முடிய. Psalms 150 verses 1 to 3. 115ஆம் சங்கீதம் வசனம் 1 தொடங்கி 3 முடிய. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணுவோம். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானே. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானவை யாவையும் செய்கிறார். ஆமென் என்று சொல்லுமா? சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், எங்களுக்கு அல்ல உங்களுடைய நாமத்திற்கே மகிமை என்று சொல்லி. ஆமென் என்று சொல்லுமா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின சங்கீதக்காரன். பரலோகத்தின் தேவன் அவருக்கு சித்தமானது எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாருங்கள் பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்ப்போம். அவருடைய கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவராக இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் முன்பதாக எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். கர்த்தர், நீ நல்லவராக இருக்கிறீர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. நீ அதிசயமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அது ஒரு விஷயம் உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகும்படிக்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே, நாங்கள் வீட்டிலே ஆராதிக்கும் பொழுது ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் தேவனுடைய மகிமை இறங்கி வருவதாக என்று சொல்லி ஒப்புக்கொள்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஓ கர்த்தராலே செய்யும், கர்த்தராலே செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தரே ஆண்டவரே இறங்கி வந்து ஓ பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர். இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறீர், மகிமை நிறைந்த தேவனாக இருக்கிறீர், மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறீர், மாசற்ற தேவன் ஒருவரையா. உம்மையே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாக கர்த்தரைகளோடு கூட இருப்பேன். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிரசன்னத்தினாலும் அபிஷேகத்தினாலும் நிறைத்து வழி நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். கர்த்தரின் பெரிய காரியங்களை செய்யும் வழி நடத்துவீராக. வாருங்கள் பிரியமான உற்சாகமாக சேர்ந்து இந்த பாடலை பாடின கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பாடுவோம் நம் தேவனே, புது பாடல் பாடியே பாடுவோம் நம் தேவனே, புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். சொல்லுமா? அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். பாடுவோம் நம் தேவனே, புது பாடல் பாடியே. மீண்டுமாக பாடுவோம் நம் தேவனே, இயேசுவே, புது பாடல் பாடியே. சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டலம் மேலதாளங்கள் முழங்கி துதித்திடுவோம். சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டலம் மேலதாளங்கள் முழங்கி துதித்திடுவோம். சொல்லுமா? தாழ்வில் நம்மை நினைத்தாரே, பெயர் சொல்லியே அழைத்தாரே. தாழ்வில் நம்மை நினைத்தாரே, பெயர் சொல்லியே அழைத்தாரே. பாடுவோம் நம் தேவனே, புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனே,
சொல்லுமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாததே, என்றென்றும் நிலையானது. காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. பாடுவோம் நம் தேவனே, புது பாடல் பாடியே பாடுவோம் நம் தேவனே. இயேசுவே புது பாடல் பாடியே கரங்களை உயர்த்தி, அவர் நல்லவர், நம்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். சொல்லுமா, அவர் அதிசயமானவர். இயேசுவே அவர் அதிசயமானவர். பாடுவோம் நம் தேவனே, புது பாடல் பாடியே பாடுவோம் நம் தேவனே. புது பாடல் பாடியே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சுர மண்டல மேளம் தாளங்கள் ஆண்டவரே, முழங்கியே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்வில் நினைவு கொண்ட தேவனாக இருக்கிற ஆண்டவரே, பெயர் சொல்லை அழைத்த தேவனாக இருக்கிறவரே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நிற்கு ஆண்டவரே நல்லவா, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. ஓ, என்றென்றும் ஆண்டவரே அது புதிதாக இருக்கிறது, அது ஒரு போதும் மாறாத கிருபையாக இருக்கிறது ஆண்டவரே. உமையை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம், உமையை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவே அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அப்படி இருக்கிற கரங்களை உயர்த்தி சொல்லுமா, அவர் நல்லவர், நன்மை செய்பவரே, சர்வ வல்லவர். நீர் ஒருவர் மாத்திரம் அதிசயமே, நீர் அதிசயமானவர். சொல்லும் அதிசயமானவரே, அவர் அதிசயமானவரே. சுகே அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ ஒருவரே பரலோகத்தின் தேவன், இந்த பூமியை ஆளுகிற தேவன், இந்த மொத்த அகிலத்தையும் ஆண்டவரே, இந்த மொத்த அகிலத்தையும் ஆளுகிற தேவனாக இருக்கிறீர். உம்மை போல ஒரு தேவன் இல்லவே இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வ அதிகாரம் உடையவர். ஓ, நீ ஒருவரே எல் ஷடாய். Lord, you are El Shaddai, you are Almighty God, Lord. நீ ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்மை ஆராதனை செய்கிறோம். முழுவலத்தோடு சொல்லுமா, பரலோக தேவரே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவரே, இயேசுவே பராக்கிரமம் உள்ளவரே. இந்த
கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரே. யெகோவா நீசியே நீசியே, வெற்றி தந்தவனே, வெற்றி தந்த தெய்வமே. கர்த்தரை உயர்த்தும் பிரியமானவர்களே, யெகோவா இயேசுவே நீசியே. ஆமென். வெற்றி தந்த தெய்வமே, உயர்த்துகிறோமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை மாத்திரமே, உம்மை உயர்த்துகிறோம், ஏனால் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோமே, யெகோவா ரப்பா, யெகோவா இம்மன் ரப்பா, சுகம் தந்த தெய்வமே, சுகம் தந்த தெய்வமே. அப்படி கர்த்தரை ஆராதிப்போமா? இம்மன் யெகோவா, சுகம் தந்த தெய்வமே, ஓ ரப்பா இயேசுவே, சுகம் தந்த தெய்வமே, உயர்த்துகிறோமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இயேசுவை மாத்திரமே, உம்மை உயர்த்துகிறோம். ஆமாண்டவரே, வாழ்த்துகிறோம், இயேசுவே வணங்குகிறோம். எங்களை காண்கின்ற தேவனே, நீ ஒருவரே யெகோவா. எல்ரோயி எல்ரோயி, சொல்லுமா, எல்ரோயி எல்ரோயி. ஆண்டவரே அப்பா, என்னை கண்ட தெய்வமே, எல்ரோயே எல்ரோயி எல்ரோயி. என்னை கண்ட தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை மாத்திரமே, உம்மை உயர்த்துகிறோம். ஓ ரபா ஷதரபரியாதே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா, வணங்குகிறோம். பரலோக தேவனே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அல்லேலூயா. பரலோக தேவனே, இயேசுவே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, எங்கே அகிலத்தை ஆள்பவரே, உம்மலாகாதது எதுவும் இல்லை. ஆமப்பா, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மலாகாதது உம்மலாகாதது எதுவும் இல்லை. உம்மலாகாதது எதுவும் இல்லை. உம்மலாகாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா. ஆமாண்டவரே, ஓ நீ ஒருவரே எல் ஷடாயின் தேவனாக இருக்கிறீர், சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீரப்பா. உம்மையே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஜெயத்தை கொடுக்கிற தேவா, ஓ நீ யெகோவா நீசி, சுகத்தை தருகிற தேவா, யெகோவா ஓ ரப்பாவாக இருக்கிற ஆண்டவரே, ஓ நீ எல்ரோயி. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை காண்கின்ற தேவனே, விசாரிக்கிற தேவனே, எங்களை தாங்கும், எங்களை சுமக்கும், எங்களை தப்புவிக்கும் தேவனாக இருக்கிறவரே, உம்மையை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே.
உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கடைசியாக சொல்லுவோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அல்லேலூயா, வணங்குகிறோம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எவ்வளவு நல்லவராக இருக்கிறவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. நீ ஒருவரே மாறாதவர், நீ ஒருவரே எங்களை விட்டு பிரியாத தேவனாக இருக்கிற ஆண்டவர். ஓ, உம்முடைய அன்பை பார்க்கிலும் வேறு ஒன்றுமே இல்லப்பா. எங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். இவ்வளவா எங்களை காக்கும் தேவா, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். கர்த்தாவே, இன்றைய நாட்களில் ஆண்டவர், நாங்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள்ளாக இன்னும் நெருங்கி பிரவேசிக்க உதவி செய்யப்பா. இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள்ளாக பலனடையும்படி உதவி செய்யும். இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் வளர்வதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஓ, உம்முடைய உள்ளத்திற்கும் உம்முடைய சித்தத்திற்கும் ஆண்டவரே, விசுவாசிகளாகிய ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமையே பற்றும் விசுவாசத்தில் வளர்வதற்கு உதவி செய்ய ஆண்டவரே. எங்களுடைய சித்தம் அல்ல, எங்களுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே. ஓ தகப்பனே, உம்மிடத்தில் நாங்கள் சேர்ந்து வருவதற்கு, உம்மிடத்தில் நாங்கள் சார்ந்து வருவதற்கு ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. தேவ ஆவி ஆண்டவரே, இன்னும் அதிகமாக எங்களை வழி நடத்தும். உம்முடைய பிரசனத்துக்குள்ளாக, உம்முடைய மகிமைக்குள்ளாக கர்த்தர் தொடர்ந்து எங்களை தாங்கி நடத்துவீராக என்று சொல்லி மாறாத இயேசுவின் நாமத்தின் மூலம் வேண்டிய உங்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பாருங்கள் பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் கர்த்தருடைய ஜெபத்துக்குள்ள நாம் கடந்து செல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றம் எல்லாம் மன்னித்தரும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய நிகழே. ஆமென். Praise the Lord. Hallelujah. இந்த நாளிலே உங்களோடு இந்த தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சபையினுடைய தலைமைத்துவத்திற்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே நம்மோடு இந்த காலை வேளையிலே, சண்டேயிலே நம்மோடு பேசுவாராக. We want to praise God for this opportunity, for the leaders who have given this invitation, even as we gather on this MYF Sunday to listen to God's word on the theme, looking forward, not backward. முன்னோக்கி பார்க்கும்படியாய் பின்னோக்கி அல்ல என்று சொல்லி இந்த தலைப்பிலே நாம் தொடர்ந்து தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. Let's continue to pray. Father, we thank you. பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இருக்கிற தேவன், எங்களோடு பேசுகிற தேவன், இந்த காலை வேளையிலும் திட்டவட்டமாய் ஆழமாய் மறுரூபமாக்கும்படியாக எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. விடுதலையின் பிரசன்னத்தினாலே நீர் ஆண்டவர் எங்களை நடத்தும்படியாய் பேசும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலே நாம் தேவ வசனத்தை லூக்கா 9ஆம் அதிகாரம் 57வது வசனத்திலிருந்து 62வது வசனம் வரை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். We're going to be looking at Luke chapter 9 verses 15 to 72, looking on this theme, looking forward, not backward. As they were going along the road, someone said to him, I will follow you wherever you go. And Jesus said to him, foxes have holes, and birds of the air have nests, but the Son of Man has nowhere to lay his head. To another he said, follow me. But he said, Lord, let me first go and bury my father. And Jesus said to him, leave the dead to bury their own dead. But as for you, go and proclaim the kingdom of God. Yet another said, I will follow you, Lord, but let me first say farewell to those at my home. Jesus said to him,
No one who puts his hand to the plow and looks back is fit for the kingdom of God. லூக்கா 9ஆம் அதிகாரம் 57 62 வசனம் வரை. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு புலிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்பி வைத்த கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். நாம் வாசிக்க கேட்ட வசனத்தின் அடிப்படையாக தான் இன்றைக்கு நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். ஒரு உதாரணத்தோடு நான் ஆரம்பிக்கிறேன். Let me begin with an illustration. When we drive a car, ஒரு வாகனத்தை ஓட்டும் பொழுது பின்னிட்டு பார்க்கும்படியான இந்த ரியர் வியூ மிரர் முன்பாக இருக்கும். அது உதவியாய் இருக்கிறது. ஆனால் அதை மாத்திரமே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய வாகனத்தை சரியாய் ஓட்ட முடியாது. We have the rear view mirror. It is helpful as we drive. But if our focus is completely upon the rear view mirror, then we will not be able to drive forward safely and carefully. So in a sense, this points us to remember what it means to follow Jesus. இயேசுவை பின்பற்றுவது என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் இருக்கு. What kind of expectation is there when we say we are actually following Jesus? So Jesus makes it plain in this passage as he in a sense encounters three different individuals. மூன்று வித்தியாசமான நபர்களை இயேசு சந்தித்து பேசுகிற அந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்த சம்பவங்கள் மூலமாக அந்த நபர்களை சந்தித்து இயேசு பேசுகிற காரியங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடும் பேசுகிறார். As the Lord meets these three men, three different individuals, he is also meeting us through them and through the different reasons that he meets them, and he encounters us today by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை மூலமாய் நம்மையும் இன்றைக்கு சந்திக்கிறார். So the first man, அவர் சந்திக்கிற முதல் மனுஷனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது we understand the issue about comfort and challenges. சொகுசும் போராட்டத்தை குறித்து அந்த காரியத்தை குறித்து பேசுகிறோம். As they were going along the road, someone said to him, I will follow you wherever you go. And Jesus said to him, foxes have holes and birds of the air have nests, but the Son of Man has nowhere to lay his head. ஒரு மனுஷன் இயேசுவினிடத்தில் வருகிறான். நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். I will follow you wherever you go. And he makes this loud commitment to Jesus and to those who hear him at that point of time. இயேசுவானவரிடத்திலும் அங்கே சுற்றி இருந்தவர்களிடத்திலும் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வந்து அவர் திட்டவட்டமாய் சத்தமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். இந்த மனுஷன் யார்? இவன் எப்படிப்பட்டவன் என்று நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அவரை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். We are told a little bit more information in Matthew chapter 8 verse 19 about this man. The scripture says, and a scribe came up and said to him, Teacher, I will follow you wherever you go. He was not an ordinary man. சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. அவன் வேத பாரகன். வேதத்தை நன்றாய் கற்று
நன்றாய் அதை போதிக்கத்தக்க அப்படிப்பட்ட ஒரு நன்றாய் வேதத்தை அறிந்த ஒரு மனுஷன், was a man who was immersed in the word, and he comes and makes this commitment. அவன் இப்படியாய் வந்து சொல்கிறான். He says, I will follow you. Not only I will follow you, I will follow you wherever you go. அவன் வந்து இயேசுவினிடத்தில் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உம்மை பின்பற்றுவேன் மாத்திரமே அல்ல, நீர் எங்கே சென்றாலும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி அங்கே உறுதியாய் அர்ப்பணம் செய்கிறதை பார்க்கிறோம். How does Jesus respond? How does Jesus respond to his willingness to follow him? இயேசுவை பின்பற்றும்படியாய் அவன் வந்து அங்கே அர்ப்பணம் செய்கிற, அறிக்கை செய்கிற அந்த காரியத்திற்கு மறுமொழியாய் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? Jesus said to him, foxes have holes and birds of the air have nests, but the Son of Man has nowhere to lay his head. And that's what is repeated in Matthew chapter 8 verse 20. லூக்கா 9ஆம் அதிகாரம் 58வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. மத்திய 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அதே காரியத்தை தான் சொல்லப்படுகிறது. அதை சார்ந்துதான் நாம் சொல்கிறோம், அதே நபராய் தான் இருக்க கூடும் என்று. அப்ப நரிகளுக்கு குழிகள் உண்டு, foxes have holes, அவர்கள் தங்குவதற்கு சொகுசான ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கிறது. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு என்று சொல்கிறார். The Lord says the birds have nests, the foxes have holes, they have a place to stay, they have a comfortable place to lay their heads, to rest the night. But he says the life of the Son of Man is different. மனுஷகுமாரனுடைய வாழ்க்கையோ வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட ஒரு இடம் இல்லை. The Son of Man has no place to lay his head. So why does Jesus respond like this to this man, to this scribe? இந்த வேத பாரகர் இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இப்படிப்பட்ட ஒரு மறுமொழி செய்கிறார் என்றது ஒரு கேள்வியாய் நாம் எழும்பலாம். Because Jesus knows the heart of man. Every person who comes to him, he knows them well. இயேசுவினிடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறார்கள் என்று வார்த்தைக்கு மேலாக அல்லது ஆழமாக இயேசு அந்த நோக்கங்களையும் அறிந்திருக்கிறார். The Lord knows beyond the words the inner motives and intentions. So Jesus puts before him the challenge. The challenge is, are you looking for comfort? Are you willing to go through challenges? நீ சொகுசான வாழ்க்கையை மாத்திரமே எதிர்பார்க்கிறாயா, அல்லது போராட்டமான நிலையும் கடந்து செல்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறாயா என்ற அந்த காரியத்தை அவனுக்கு முன்பாக வைக்கிறார். Today as Christians, we are looking for comfort. We want to remain in a very comfortable position. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு சொகுசான ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைக்குள்ளாக நாம் இருக்க விரும்புகிறோம். Yes, we want to follow Jesus as long as it is comfortable for us. இயேசுவை பின்பற்ற விரும்புகிறோம். நமக்கு சொகுசாய் இருக்கும் வரை அவரை நாம் பின்பற்றும்படியாய் விரும்புகிறோம். போராட்டத்தை எதிர்பார்த்து பின்பற்றுவதில்லை. We do not want or expect challenges as we follow Jesus. Today in Christianity, we have this issue or problem of the prosperity gospel. The life that seeks God who will bless believers. இன்னைக்கு சொகுசான ஆசீர்வாதத்தின் சுவிசேஷத்தை நாம் நாடுகிறோம், விரும்புகிறோம். இப்படிப்பட்ட போதனை தான் பிரபலமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட போதனை தான் நாம் ஜனங்கள் நாடி தேடி போகிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் இனிமேலும் உன்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்று சொல்லி ஆசீர்வாதங்களை மாத்திரமே நாடுகிற ஒரு வாழ்க்கை. இதை பயன்படுத்தி விசுவாசிகளை வஞ்சிக்கிற, விசுவாசிகளை ஏமாற்றுகிற போதனைகள் இருக்கிறது. Believers are deceived because this is the type of prosperity gospel, the gospel, the message that we want to hear today. We are deceived and we are allowing people using the gospel message, using scripture, using ministry to deceive us.
இன்னைக்கு நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். வஞ்சிக்கப்படுவதற்கு அனுமதி கொடுக்கிறோம், இடம் கொடுக்கிறோம். ஊழியம் என்ற பெயரிலே வசனத்தை கொண்டு மற்றவர்களை வஞ்சித்து தங்களுடைய சொகுசுக்காய், தங்களுடைய நல்வாழ்க்கைக்காக ஊழியங்களை செய்கிறவர்களுடைய ஊழியத்திற்கு நாம் ஆதரவு கொடுக்கிறோம். But today the pandemic has made us realize what is life in reality. இன்றைக்கு இந்த தொற்று பரவலின் மூலமாய் வந்த இந்த பாதிப்பு வாழ்க்கையினுடைய நிஜத்தை நமக்கு காண்பித்திருக்கிறது. இன்றைக்கு சொகுசை தேடி செல்கிறோம். The scribe probably came looking for a comfortable life, saying, Lord Jesus, I will follow you wherever you will go. நீர் எங்கே சென்றாலும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து ஒருவேளை அந்த வேத பாரகர் இயேசுவினிடத்தில் வந்திருக்க கூடும். Today many of us want to remain in our comfort zone. Our life, our family, our job, our salary, our position, all this our comfortable zone. நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வேலை, நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய நிலை, இவைகள் எல்லாம் நம்முடைய சொகுசு நிலையாய் மாறிச்சு. We do not want to move out of that comfort zone, and we want to just remain in that comfort zone. But the Lord is calling us today to get out of our comfort zone. Get out of your comfort zone. உன்னோட சொகுசு நிலையை விட்டு நீ வெளியே வரும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அங்கே நாம் நிறுத்திராதபடிக்கு, ஏன்னா தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கையா இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த வாழ்க்கை தான் தேவன் நாம் அனுபவிக்கும்படியாய் விரும்புகிறார். We are stuck in our comfort zone, thinking we are comfortable. But today the Lord has brought about a shaking in our comfort zone. நம்முடைய சொகுசு நிலை, சொகுசு பாதுகாப்பு என்று எவ்வளவு நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை, உலகத்தை அசைத்து இந்த சொகுசான நிலையை விட்டு வெளியே ஆகும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உண்மையான வாழ்க்கை, உண்மையான ஜீவன் எங்கே இருக்கிறது என்றால் இயேசுவோடு நாம் அனுபவிக்கிற வாழ்க்கையில தான் பரிபூர்ணம் உண்டு. There is life and fullness of life, and that is the life that we can experience with our Lord and Savior Jesus Christ. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அனுபவிக்கிற வாழ்க்கையில தான் முழுமை இருக்கிறது. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. சொகுசான ஒரு வாழ்க்கை அல்ல, ஆனா அதுதான் முழுமையான ஒரு வாழ்க்கை. It is not a comfortable life, but it is the life that Jesus promises in John chapter 10 verse 10. I came that they may have life and life in its fullness. அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியே அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று யோவான் 10 அதிகாரம் 10வது வசனத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுகிறோம். இது முதல் மனுஷனோடு சந்திக்கிற அந்த சந்திப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இரண்டாவது மனுஷனை சந்திக்கிற சந்திப்பை குறித்து 59வது வசனத்தில் இருந்து 60வது வசனம் வரை வாசிக்கிறோம். To another he said, follow me. But he said, Lord, let me first go and bury my father. And Jesus said to him, leave the dead to bury their own dead. But as for you, go and proclaim the kingdom of God. இரண்டாவது மனுஷன் வருகிறார். And Jesus said to him, it is not he who said, I will follow you. Jesus says to him, follow me. இயேசுவானவர் அவரை நோக்கி சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா என்று. என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவரை நோக்கி சொல்லுகிற வார்த்தை நினைத்து பார்க்கிறோம். We find a corresponding passage in Matthew 8:21. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இதற்கு சம்பந்தமான வசனம் இருக்கிறது. Another of the disciples said to him, Lord, let me first and go and bury my father. இவன் யார்? ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, ஒரு சீஷன் என்று வசனம் சொல்லுகிறது. சீஷன் இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா. அவன் கொடுக்கிற ஒரு காரணம் இருக்கிறது. அவன் ஒரு சாக்கு சொல்லுகிறான். He gives an excuse or what seems like a
valid reason. ஒரு நியாயமான காரணத்தை போல காணப்படுகிற ஒரு சாக்கை சொல்லுகிறார். He says, let me go and bury my father. முதலாவது என் பிதாவை நான் அடக்கம் பண்ணி கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். What does it mean? There is a possibility that he is the oldest son. So he wants to fulfill the oldest son's duty. அவன் ஒருவேளை மூத்த மகனாய் இருந்திருக்க கூடும். மூத்த மகனாகிய தன்னுடைய பொறுப்பை எடுத்து செய்யும்படியாய் விரும்புகிறான். But the obvious thing there is the father is not dead. அவனுடைய தகப்பன் இன்னும் மரித்து போகவில்லை. ஆனால் மரித்து போன பிறகு அவரை அடக்கம் செய்து வருகிறேன் என்று சொல்கிறான். ஏனால் மரித்து போயிருந்தா அங்க இருந்திருக்க மாட்டார். If the father was already dead, he would not be there. அப்ப அவங்க அப்பா மரித்து போன பிறகு அது எப்ப நடக்கும்னு தெரியாது. அவர் மரித்து போன பிறகு அவருடைய அடக்க ஆராதனை காரியங்கள் செய்வது மாத்திரமே அல்ல, அவருடைய சொத்து சம்பந்தமான காரியங்களை பொறுப்பெடுத்து செய்ய வேண்டிய காலங்கள் இருக்கும். There will also be the responsibility not only to bury his father, but also to deal with all matters in regards to his inheritance. And then later on, he will have to rebury the bones after almost a year. அவருடைய எலும்புகளை மீண்டுமாய் அடக்கம் செய்வதற்கான பொறுப்பு ஏறக்குறைய ஒரு வருஷத்திற்கு பிறகு செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரும். So here was a man who receives invitation to follow Jesus. இயேசுவை பின்பற்றும்படியாக அந்த அழைப்பை பெறுகிறான். அந்த அழைப்பின் மத்தியில அவன் சொல்லுகிறான், முதலாவது எங்க அப்பாவை நான் போய் அடக்கம் செய்து கொண்டு வருகிறேன். Says, let me go and bury my father. He's giving an excuse, what looks like a valid reason. அவன் ஒரு சாக்கை சொல்லுகிறான். ஒரு சாக்கை சொல்லுகிறான். இன்றைக்கு எப்படிப்பட்ட சாக்குகளை சொல்லி நாமும் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? What kind of excuses do we give running away from the Lord's call? Our own personal priorities takes precedence over the call of God. நம்முடைய சொந்த வாழ்க்கையின் முக்கியத்துவ காரியங்கள், முக்கியமாய் காணப்படுகிற காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்காமல், அவர் கொடுக்கிற அழைப்புக்கு நாம் முதலிடம் கொடுக்காமல், இந்த சீஷனை போல நாமும் காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். We continue to give excuses. ஆண்டவரே நேரம் இல்லை, ஆண்டவரே பொறுப்பு நிறைய இருக்கு, குடும்ப காரியங்களை நாம் பார்க்கணும், I have to take care of my family, I have so much of responsibility, இவ்வளோ லோன் இருக்கு ஆண்டவரே கட்டணும், so many loans to repay. But we are not completely submitting our lives to the call and the will of God. அழைத்தவருடைய அழைப்புக்கு மறுமொழி கொடுக்காமல் நிறைய சாக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். Have we put our own personal priorities above the priorities of God? We have to ask ourselves. Jesus said to him, leave the dead to bury their own dead. But as for you, go and proclaim the kingdom of God. மரித்தோரை அடக்கம் பண்ண இயேசு அவரிடத்தில் சொல்லுகிறார், நீயோ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி என்று அவனிடத்தில் பேசுகிறார். Let the dead bury the dead. That means the time will come when it needs to happen, it will happen. But he has a plan and a purpose as he calls this disciple for his plan. இந்த சீஷனை இயேசுவானவர் அழைக்கும் பொழுது ஒரு நோக்கத்தோடு அழைக்கிறார், ஒரு திட்டத்தோடு அவன் அழைக்கிறார். மரித்தோரை அடக்கம் செய்யும் காலம் வரும், அந்த காலத்திற்கு நீர் விட்டுவிடு. But he puts before him, are you more interested in your personal issues? Are you more interested in my divine purpose? உன்னுடைய சொந்த சுய காரியத்திலே நீர் அதிக கவனம் செலுத்த விரும்புகிறாயா, அல்லது என்னுடைய உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நீ விரும்புகிறாயா என்ற அந்த கேள்வி அவனுக்கு முன்பாக வைக்கிறார். He puts this question before him and before us also today. What takes priority? What takes precedence
in our life. Our personal own priority or God's divine purpose? கேள்வி நமக்கு முன்பாக எழும்புகிறது. What is priority number 1 in your life? நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான முதல் காரியம் என்று சொன்னால் என்ன? Do we really seek first the kingdom of God and his righteousness? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் இந்நாட்களிலே தேடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது இன்றைக்கு நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும், என் குடும்பம் எப்படி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க எப்படி நல்லா இருக்கணும்னு சொல்லி அதை தேடிக்கொண்டு இருக்கிறோமா? Are we seeking priority of our lives, our family, our children, our blessings? We want progress in our life. But have we put God aside? இந்த காரியத்தை செய்கிறபடியினால் நாம் தேவனை உதறி தள்ளி இருக்கிறோம். கர்த்தர் அவனிடத்துல திட்டவட்டமாய் சொல்கிறார். The Lord makes it plain to him, but as for you, go and proclaim the kingdom of God. The Lord gives him what is supposed to be his priority. அவனுக்கு என்ன காரியம் முக்கியமாய் காணப்பட வேண்டும் என்று திட்டவட்டமாய் கர்த்தர் அவனிடத்தில் சொல்லுகிறார். And that is the same call the Lord gives us today. Go and proclaim the kingdom of God. Go and make disciples of all nations. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கும்படியான அந்த அழைப்பை பெற்றிருக்கிறோம். சகல ஜாதிகளையும் சீஷராக்கும்படியான அந்த பிரதான கட்டளை பெற்றிருக்கிறோம். This is the great commission. This is our mission. This is our life mission. But as disciples, we have lost focus. We have lost our priority. சீஷர்களாக நம்முடைய முக்கிய கவனத்தை நாம் உதறி தள்ளி இருக்கிறோம். But today the Lord is allowing certain experiences in our life, a shaking in our life, so that we will come back to this priority. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அசைவை, ஒரு அனுபவத்தை தேவன் அனுமதித்திருக்கிறார். இந்த நோக்கத்திற்கு நாம் மீண்டுமாய் திரும்பி வரும்படியாக. சம்பாத்தியத்தை சார்ந்திருந்தோம். சம்பாத்தியம் போராட்டமான நிலையிலே காணப்படும். We relied and trusted upon our salary, but our salary today is not a reality, not a basis, not foundational. It's a shaking that God has allowed in our life. Today we need to ask ourselves, what is eternal, and not to trust in the temporal. இன்றைக்கு நிலையற்ற காரியத்தை சார்ந்திராமல் நித்தியத்தை சார்ந்திருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். Jesus says, follow me. Go and proclaim the kingdom of God. என்னை பின்பற்றி வா, தேவனுடைய ராஜ்யத்தை போய் பிரசங்கி என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்தபடியாக மூன்றாவது நபர் வருகிறார். The third man comes. But the Lord teaches him to look forward and not back. முன்னோக்கும்படியே பின்னோக்கி பார்க்காதபடிக்கு கர்த்தர் அவனோடு பேசுகிறார். Yet another say, I will follow you, Lord, but first let me say farewell to those at my home. Jesus said to him, no one who puts his hand to the plow and looks back is fit for the kingdom of God. ஒரு மனுஷன் இயேசுவினிடத்தில் வருகிறார், நான் உம்மை பின்பற்றுவேன், அவரே சொல்லுகிறார், ஆனால் முதலாவது என்னுடைய வீட்டாரிடத்தில் போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். சொல்லுகிற காரியம் பெரிய ஒரு பிரச்சனையை போல காணப்படாமல் இருக்கலாம். The thing he says may not seem like a major issue, a major problem, but he makes us ponder and wonder. சிந்திக்க தோன்றுகிறது. நாம் அதை சிந்திக்கும்படியாக கர்த்தர் பேசுகிறார். Does it mean he's doing something bad? He comes and says, I will follow you. அவரே வந்து சொல்லுகிறார், நான் உம்மை பின்பற்றுவேன். ஆனால் அதனோடு ஒரு காரணத்தையும் சொல்லுகிறார். He says, let me first go and say goodbye to those at my home. என்னோட வீட்டில் இருக்கிற இடத்துல போய் நான் பாய் பாய் சொல்லிட்டு வந்துடுறேன் ஆண்டவரே. ஆனா கர்த்தர் அவருக்கு கொடுக்கிற பதில்ல ஒரு அழுத்தம் இருக்கிறது. There's a sense of intensity in the answer that the Lord Jesus gives to him. Says, Jesus said to him, no one who puts his hand to the plow and looks back is fit for the kingdom of God. கலப்பையில் கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரன் அல்ல என்று மிகவும் ஒரு கடினமாய் காணப்படுகிறதை போல வார்த்தையை பேசுகிறார்.
The Lord is teaching him and us to look forward and not to look backward. முன்னோக்கி பார்க்கும்படியாய் பின்னோக்கி அல்ல என்று சொல்லி அந்த அழுத்தத்திற்குள்ளாக, அந்த கவனத்திற்குள்ளாக இயேசு அவனோடும் நம்மோடும் பேசுகிறார். இன்னைக்கு அநேகர் முன்னோக்கி சென்ற நாட்கள் இருந்தது. There were many of us who were journeying and moving forward. But today many of us are looking backward. அநேகர் பின்னோக்கி பின்னிட்டு பார்க்கிறோம். We regret, that life was better. அந்த வாழ்க்கை இன்னும் சொகுசாய் இருந்தது. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது எகிப்தை விரும்பினார்கள். When the Egyptians were in the desert, they were longing for Egypt. They were looking backward. அவர்கள் பின்னிட்டு பார்த்தார்கள். அதற்கு மறுமொழியாய் கர்த்தர் சொல்லுகிறார், கலப்பையில் கை வைத்துட்டு ஒரு மனுஷன் அவன் பின்னிட்டு பார்த்தான், அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரன் அல்ல. If a man has put his hand to the plow and he looks backward, he's looking backward, he is not fit for the kingdom of God. When a farmer plows his land, ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை உழுகும் பொழுது அந்த கலப்பையின் மேல் அவன் கை வைத்து அந்த மாடுகளை நடத்த வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கு. He has this responsibility to lead the bulls forward. அப்ப இந்த விவசாயி செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அவனுக்கு முன்பாக இருக்கிற ஒரு மரம், அந்த மரத்தின் மேல் கண் வைத்து அவன் அப்படியாய் நேராய் செல்லும்படியாக செயல்படும். அவன் பின்னிட்டு பார்க்கும் பொழுது அவனுடைய கவனம் சிதறுகிறது. அவன் உழுகிற அந்த பாதை சரியில்லாமல் போகிறது. When a farmer is plowing, one of the things he probably would do is he will focus his eyes upon the tree that is ahead of him, so that he will be able to plow straight line. And that's how he will guide the bulls that are before him as he plows ahead. But if he looks back, he loses focus and his bulls also loses focus. And this is what Jesus means. இதை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். When we lose focus on the plan and the purpose of God, the scripture calls us to fix our eyes on Jesus. வசனம் நம்மை கிறிஸ்துவின் மேல் நம்முடைய கண் பதிய செய்யும்படியாக அழைக்கிறது. ஆனா நம்முடைய கவனம் சிதறுகிறது. We lose focus, we look back, we long for what we could have had. ஐயோ, இதை இழந்துட்டேனே, இப்படி நடந்திருக்குமே, என்னோட வாழ்க்கை இப்படி இருந்திருக்குமே. No, my life could have been different, my life could have been unique, my life could have been more blessed, we say. We look back, we long for the past. Sometimes we boast about our past. சில நேரங்களிலே நம்முடைய பழைய வாழ்க்கை குறித்து நாம் அதை பிரபலப்படுத்தி பெருமை பாராட்டி பேசுவது உண்டு. Sometimes we hear people share testimonies. சிலர் தங்களுடைய சாட்சிகள் சொல்லும் பொழுது அவங்களுடைய முன்னாள் வாழ்க்கையின் சாட்சிகள் சொல்வார்கள். I have heard those kind of testimonies. அப்படிப்பட்ட சாட்சிகள் அதிகமாய் கேட்டிருக்கிறேன். அவர்கள் சாட்சி எப்படி சொல்வார்கள் என்றால், அந்த காலத்துல நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி சாதிச்சேன், அப்படி சாதிச்சேன், ஆனா இன்றைக்கு இயேசு கிட்ட வந்துட்டேன்னு சொல்லி. ஆனால் அதுல அதிகமான சதவீதம் பழைய வாழ்க்கையை பெருமை பாராட்டி பேசுவாங்க. When we hear of testimonies of people where they actually proclaim and they're so proud of their past life, they glorify their past life, and then maybe 20% of the testimony will be about how they actually came to Jesus. That's what it means. We are looking back, we are longing for that life. That's not what we need to long for, but we need to look forward, move forward. நாம் முன்னோக்கி பார்க்க வேண்டும், முன் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்குள்ளாய் தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். And when we think of God's call, we need to recall and remember Elisha's call. தேவனுடைய அழைப்பு என்று நாம் சொல்லும் பொழுது வசனத்தில் இருக்கிற எலிசாவுடைய அழைப்பை குறித்து நாம் தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். In 1 Kings chapter 19 verses 19 to 21, we read about this.
ஒன்று ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19 21 வரை வாசிக்கும் பொழுது இதை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். So he departed from there and found Elisha, the son of Shaphat, who was plowing with 12 yoke of oxen in front of him, and he was with the 12th. Elijah passed by him and cast his cloak upon him, and he left the oxen and ran after Elijah and said, "Let me kiss my father and my mother, and then I will follow you." And he said to him, "Go back again, for what have I done to you?" And he returned from following him, took the yoke of oxen and sacrificed them and boiled their flesh with the yokes of the oxen and gave it to the people, and they ate. And then he rose and went after Elijah and assisted him. எலியாவுடைய அழைப்பை பார்க்கும் பொழுது, எலிசாவின் அழைப்பின் பார்க்கும் பொழுது, எலியா அவரிடத்தில் வந்து அவருடைய சால்வை அவர் மேல் போர்த்தன உடனே எலிசா சொல்லுகிறார், "நான் உம்மை பின்பற்றி வருவேன், உம்மை பின்பற்றி வருவேன். முதலாவது எங்களுடைய வீட்டாரிடத்துல போய் நான் போயிட்டு சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறார்." ஆனால் போகிறது மாத்திரமே அல்ல, அவர் முற்றிலுமாய் அவரிடத்தில் இருந்த அந்த எருதுகளை எல்லாம் பலி செலுத்தி முற்றிலுமாக அவனிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவனுக்கு முழுமையான ஒரு அர்ப்பணத்தோடு அங்கே வருகிறதை பார்க்கிறோம். He comes with complete surrender. He sacrifices everything that he has. He gives it as a blessing to the people, and he fully commits to the Lord's call. தேவனுடைய அழைப்புக்கு முழுமையான ஒரு அர்ப்பணத்தோடு அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். He doesn't say, "I will have an opportunity to go back," because he has sacrificed everything. அவனிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் முற்றிலுமாய் அவன் அர்ப்பணம் செய்து தியாகம் செய்து விட்டான். நம்ம அநேக நேரத்துல எலிசாவுக்கு 2 மடங்கு அபிஷேகம் பெற்றான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு வந்தார் என்றதை நாம் மறந்து விடுவோம். We always hear about Elisha's double portion anointing, but we tend to forget his sacrifice and commitment when he followed his master Elijah. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணத்தோடு தான் நாமும் வரும்படியா. He had no opportunity to turn back. He had given and sacrificed everything. அவன் பின்னே நோக்கி பார்க்கும்படியாய், பின்னிட்டு செல்லும்படியான எந்த தருணமும் இல்லாதபடிக்கு முற்றிலுமாய் அர்ப்பணம் செய்து வந்தார். Today the Lord is calling us to that kind of life, that kind of sacrifice, that kind of commitment, fully committed to the Lord. For Jesus says, "If anyone would come after me, let him deny himself, take up his cross and follow me." மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், "ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வர கடவுள்." அப்படிப்பட்ட ஒரு முழுமையான அர்ப்பணம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். பின்னிட்டு பார்க்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, முன்னோக்கி சிலுவை எடுத்து அவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. So we have these 3 different individuals who are brought before the Lord, who come before the Lord. தேவனுக்கு முன்பாக வந்த இந்த 3 நபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். The first one says, "I will follow you wherever you go." Jesus says, "Are you ready to experience a life that will be filled with challenges, not comfortable, but full of challenges?" முதலாவது நபர் வந்து சொல்லுகிறார், "நான் ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், எங்கே சென்றாலும் நான் பின்பற்றுவேன்." ஆண்டவர் சொல்லுகிறார், சொகுசில்லாத வாழ்க்கையா இருக்க போகிறது, போராட்டமான வாழ்க்கையா இருக்க போகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நீர் ஆயத்தம். The second man comes and says, if the Lord says to him, "Brother, follow me," but he says, "Let me go and bury my father." இரண்டாவது மனுஷன் வரும் பொழுது இயேசுவானவர் இடத்துல சொல்லுகிறார், "என்னை பின்பற்றி வா." அவரிடத்தில் நம் கர்த்தர் சொல்லுகிறார், "நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேட கற்றுக்கொள்." நமக்கு அதை கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is actually saying that to us also. First seek ye the kingdom of God and his righteousness. Go and proclaim the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் நமக்கு முக்கியமாய் காணப்பட வேண்டும். And the third man, மூன்றாவது மனுஷன் அங்கே வரும் பொழுது அவன் சொல்லுகிறான், "நான் உம்மை பின்பற்றுவேன்."
ஆனா முதலாவது என்னுடைய வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் டாட்டா காமிச்சிட்டு பாய் பாய் காமிச்சிட்டு வந்துடுறேன். அந்த சொல்றாரு, கலப்பையில் கை வைத்துட்டா பின்னிட்டு பார்க்க கூடாது. பின்னிட்டு பார்த்தா தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீ பாத்திரன் அல்ல. Says to him, the one who has put his hand to the plow cannot look back, because you must be fully committed, sold out. If you look back, you're not fit for the kingdom of God. What kind of a believer, what kind of a disciple are we today? எப்படிப்பட்ட விசுவாசிகளாக, எப்படிப்பட்ட சீஷர்களாக இன்றைக்கு நாம் காணப்படுகிறோம்? இயேசு நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். Jesus is the giver of life. He has given his life. He has given us life. He has given us new life. புது வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். கேள்வி என்னவென்றால், நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போகிறோம்? What kind of a life are we going to live for the Lord? May the Lord give us this grace to live a life that is fully committed to God. தேவனுக்கு முற்றிலும் முழுமையாய் அர்ப்பணம் செய்கிற வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஏனோதானமாய் அலட்சியமாய் வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் வேண்டாம். சொகுசை நாடி தேடுகிற வாழ்க்கை வேண்டாம். சுய விருப்பத்தை நாடி தேடுகிற வாழ்க்கை வேண்டாம். நம்முடைய நோக்கங்களை விரும்புகிற வாழ்க்கை, பின்னிட்டு திரும்பி பார்க்கிற வாழ்க்கை இல்லை. முழுமையாய் தேவனுக்கு அர்ப்பணம் செய்த வாழ்க்கை வாழும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். The Lord is calling us to a life that is fully sold out for him, fully committed to him, looking forward, not backward. May the Lord move us, encourage us. There are many who are hearing this message today that I know the Lord has given a special call to full-time ministry in your life. அநேகர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் முழு நேர அழைப்பை பெற்று பின்னிட்டு பார்த்திருக்கிறீங்க. You have looked backward. The Lord is calling you once again today, now. இவ்வேளையிலே தேவன் உங்களை அழைக்கிறார். ஒரு விசேஷத்த அழைப்பின் அபிஷேகம் உங்கள் மேல் வருகிறது. A unique special anointing of his call is coming upon your life. Just surrender to the Lord. You're struggling, நீங்க போராடுறீங்க. ஆனா தேவனிடத்தில் அர்ப்பணம் செய்யுங்க. தேவனிடத்தில் அர்ப்பணம் செய்யுங்க. கர்த்தர் வழிகளை திறப்பார். The Lord will show you ways. It's not going to be comfortable. There will be challenges, but surrender. சொகுசா இருக்க போகிறதில்ல, போராட்டம் இருக்கும். ஆனால் அர்ப்பணம் செய்யுங்க. Let go of your personal matters and surrender to his divine purpose. உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை விட்டு அவருடைய முழுமையான உன்னத நோக்கத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யுங்க. Do not look backward, but look forward. பின்னிட்டு பார்க்காமல் முன்னோக்கி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை அவருடைய விசேஷித்த பாதையில் நடத்துவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். The one who has called us is faithful. He will do it. Let us surrender, commit to be disciples of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாக இன்றைக்கு காணப்படும் விசேஷவனமாய் வாலிபர்களுக்கு என்று கர்த்தர் பேசுகிற வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் அர்ப்பணம் அவருக்கு செய்ய. Today the Lord is speaking especially to the young people. Surrender and commit your life to the Lord. For there is only one life. Live it for Jesus, fully committed for him. ஒரு வாழ்க்கை மாத்திரமே இருக்கிறது. அந்த வாழ்க்கை முழுமையாய் நம்முடைய கர்த்தருக்கே என்று வாழும்படியாக அர்ப்பணம் செய்வீராக. நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி, கொடுக்கிற அழைப்புக்காய் நன்றி. அந்த அழைப்புக்கு ஏற்ற பாத்திரவான்களாக நாங்கள் மறுமொழி செய்ய எங்களோடு நீர் பேசும்படியாக, எங்களுக்கு உணர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் பேசின வார்த்தை உங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அக்கினியை போல உம்முடைய வார்த்தை எங்களை புடமிட ஆண்டவரை நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசி உணர்த்தி விசேஷவனமாய் இந்த அழைப்பை பெற்ற உம்முடைய பிள்ளைகள் அதற்கு ஏற்ற ஆண்டவரை மறுமொழி செய்ய
அர்ப்பணம் செய்ய நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பிசாசினுடைய சூழ்ச்சிகள், தடைகள், தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைத்து போடுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. விடுதலையின் பிரசனத்தினால நீர் மூடி மறைத்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று அறிந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.